நண்பர்கள், அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி, பிள்ளைங்க எல்லாருக்கும் வணக்கம். மாலை வணக்கம். எங்கள் வீட்டாண்ட இந்த மகளிர் உதவித்தொகை மாதம் மாதம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்காக கணக்கெடுக்க வந்தாங்க. இப்போ நானும் போனேன். எல்லாரும் எழுதுனாங்க. ஒரு சிலர் இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இது கிடையாது சொல்லிட்டாங்க. அரசாங்கத்தில் வேலை செய்கிற மனைவிகள் எத்தனை பேர் வசதியாக இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஹவுஸ் ஒய்ஃப், அந்த கணவரோட மனைவிகள் அத்தனை பேருமே நிறைய பேர் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கும் இந்த உரிமை தொகை கொடுக்கக்கூடாது? அதாவது அவங்களும் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. அதாவது மனைவியும் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்களும் ஒரு சம்பாதனை மாதம் ஆனால் சம்பாதிக்கிறாங்கன்னா, அப்படி அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, நியாயம். ஆனால் ஒரு புருஷனோட சம்பாதத்தையே நம்பி அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் கடனை வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்க படிப்பு செலவு, வாடகை, சாப்பாடு, எவ்வளோ பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு, எல்லா பிரச்சனையுமே அந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சமாளிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த உரிமை தொகை கொடுக்குறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க புருஷன் இறந்த அப்புறம் பொண்டாட்டிக்கு வரணும். எத்தனை வீட்டில் புருஷன் இறந்து பொண்டாட்டி வாங்குறாங்க. பொண்டாட்டி செத்து போய் புருஷன் தான் கடைசி வரைக்கும் ஒரு சிலர் வாங்குறாங்க. அந்த உரிமை தொகையை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம்ல. இப்போ எல்லா பெண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீன்ற மாதிரி உரிமை தொகையும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கலாம்ல. நான் சொன்னது தப்பாக சரியாக தெரியல. என் மனசில் பட்ட ஒரு விஷயத்த என் வாயை தச்சு வச்சா கூட பிச்சுக்கும். உண்மையை பேசுகிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். அதனால தான் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என் மனசில் பட்டதை நான் சொன்னேன். இதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நான் போட்டு கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் செத்து போகுது குட்டி போட்டு அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஊசி போட்டு விட்டுட்டா அதுங்க கர்ப்பமாகாமனா இருக்கும்ல அப்படின்னு. அது நான் சொன்னதாலன்றதை நான் சொல்ல வரல. ஆனால் நான் சொல்லி கொஞ்ச நாள்லேயே அது எல்லா நாய்களுக்கும் ஊசி போடணும்னு சொல்லி ஆர்டர் வந்தது பாருங்கள், மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஹவுஸ் ஒய்ஃப் குடும்பத் தலைவர்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைச்சா ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் இன்க்ளூடிங் மீ. அந்த மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் ஒரு உதவி தானே. எத்தனை பேர் இது தப்புன்னா, எனக்கு இது நீ பேசுனது சரியில்லைம்மா கமெண்ட் போடுங்க. நீங்கள் பேசுனது கரெக்டுனாலும் சொல்லுங்கள். நான் எது இப்படி பேசுகிறது தவறாக என்னான்னு எனக்கு தெரியல. உண்மையை பேசினேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது நான் ஒரு ஆள், அதாவது என் மனசில் பட்ட விஷயத்த சொன்னேன். இது அரசாங்கம் முடிவு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க. பாய்.